சார், இந்த கூட்டத்தில் விஜய் வந்து திமுகவை ரொம்ப பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சமீபத்தில் நடந்த விஷயங்கள், இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரமாக இருக்கட்டும், இப்போ மன்ரேகாவினுடைய விஷயம் மொத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது, இது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களாக பார்க்கப்படுவது. இப்படி கடந்து போறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியாக? இல்ல அவர் நன்றாக தப்பித்து போகிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலிருந்து அவர் தப்பித்து போகிறார். திமுக தான் பிரதான எதிரி என்று சொல்வதன் மூலம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியலிருந்து அவர் தப்பித்து போகிறார், நழுவுகிறார். நீங்கள் இதை இப்போ இன்றைய சம்பவம், இன்றைய ஸ்பீச்சிலேருந்து கூட புரிஞ்சுக்க வேணாம். அவர் கட்சி ஆரம்பித்தது பிப்ரவரி 2024. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னவர் அந்த 2 மாதம் கழித்து வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். அதிலிருந்தே அவர் அவருடைய அரசியல் என்பது பிஜேபியை எதிர்க்க துணியாத, பிஜேபியை எதிர்க்க தேவையில்லை என்று கருதுகிற, பிஜேபி எதிர்ப்பது இருக்கக்கூடிய அரசியல் கடமையிலிருந்து நழுவுகிற ஒரு அரசியல் என்பது தெளிவாகிறது. கொள்கை எதிரி முக்கியமா, அரசியல் எதிரி முக்கியமா? கொள்கை எதிரி தான், டெஃபினெட்லி. அப்புறம் அந்த கொள்கை எதிரி வேணுமா வேணாமான்ற அரசியல் நீங்கள் கட்சி ஆரம்பித்த முதல் 2 மாதத்தில் வரும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீர்கள். ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்கள் அதில் கலந்துருக்கணும், விட்டுட்டீங்க. சரி, அந்த தேர்தலை விட்டதை கூட ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கட்சி ஆரம்பித்த புது கட்டம், தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, பிரதான எதிரி திமுக தான் சொல்லிட்டீங்க. ஓகே, இன்றைக்கி திமுக தான் களத்தில் நிற்குது, திமுக தான் பிரதான எதிரின்றீங்க, ஃபைன். ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி செய்யக்கூடிய பல இம்சைகளை இப்போ உருவாக்குகிற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்து போவீர்கள்? இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் யூ cannot afford to கீப் குவைட். ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு நிலையிலிருந்து நீங்கள் ஒரு லக்ஸுரி, ஒரு சொகுசு உங்களுக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் கூட 2வது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கட்சியில் அவங்களுக்கு யாராவது விஷயம் ஞானம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இதை சொல்கிறத கேட்டு அவங்க கோபப்பட கூட செய்யலாம், ஆனால் அப்படி தான் பேச தோணுது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ மேஜர் இஷ்யூ. அதில் ஸ்டாண்ட் எடுக்காமல் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரதான கட்சி, திமுகவுக்கு தான் மாற்று என்று சொல்கிற ஒரு கட்சி இருக்க முடியாது. அப்படின்னால் அது இரட்டை நிலைப்பாடு, இது அரசியல் மோசடி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃப்ராட். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியாது சொல்லுங்கள்? எல்லா கட்சிகளையும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணி கட்சிகள், இது பிஜேபியோட மதவாத அரசியல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. திமுகவையும், அண்ணா திமுகவையும், பிஜேபியும், காங்கிரஸையும் எதிர்க்கக்கூடிய சீமானும் தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இது பிஜேபியோட மதவாத அரசியல். இந்த பக்கம் அண்ணா திமுக, பிஜேபி இவங்கெல்லாம் கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. சாஃப்ட் இந்துத்துவாவை அண்ணா திமுகவே மாறிப்போச்சு. நடுநிலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சொகுசு, இது இஷ்யூவும் இல்லை, இது அப்படிப்பட்ட இஷ்யூ கிடையாது.